இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பொண்ணை நான் கோயிலுக்கு பரிகாரம் பண்ண போனப்ப தாலி கட்டிட்டேன். பாவண்டா லக்ஷ்மி, அதான் நான் அவளை காப்பாற்ற அப்படி பண்ணேன். ஏன்டா இப்படி பண்ண? எனக்கு வேற வழி தெரியல மயில, தெரியல. திரு, காப்பாத்துறதுக்காக தாலி கட்டினியா? நீ என்ன திரு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே தூங்கட்டோன்னு என்னன்னு? மகா, என்னம்மா தூங்கட்டும்னு சொல்லிட்டு இருக்க? திரு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனால அதை மறைச்சு வைக்கவும் முடியல. இப்ப அதை கேட்காம விட்டா அவன் பாவம்மா. இந்த விஷயத்த அவன் வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான். நம்ம கிட்டயாவது சொல்லணும்னு நினைக்கிறான். முதல்ல முழுசா என்னன்னு கேட்போம் மகா. மயில சொல்லு திரு. மகா என்னடா சொல்ற? ஒன்னும் சொல்லல, நீ என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதான் சொன்னானே, நல்லூர்ல கோயிலுக்கு போனப்போ லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவுமே தெரியல மயில. நல்லூரம்மா, உனக்கு அவர் மேல என்ன கோபம்? என்ன சோதிச்சா சரி? பாவம், அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் என்ன காப்பாத்த வந்தவர், அவரையும் ஏன் இப்படி சோதிக்கிற? இப்ப அவர் இருக்கிற நிலைமைய பாத்தியா? குடிக்கிற பழக்கமே இல்லாத அவரு என்ன நினைச்சுதான் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு. அவரால சரியா நிக்க கூட முடியல. இதுல நான் தான் பக்கத்துல இருக்கேன்னு தெரியாம என்கிட்டயே என்ன பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அவரு மட்டும் என்ன பார்த்திருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன கல்யாணம் பண்ணி தனியா போக விட்ட குற்ற உணர்ச்சியில கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு தண்ணிய வருத்திக்கிற அளவுக்கு போயிருக்காரு. எல்லாமே என்னாலதான். நான் மட்டும் அவர் வாழ்க்கையில வராம போயிருந்தா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இப்ப அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த மயிலண்ண கிட்ட வேற சொல்லிட்டாரு. நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னால அவருக்கு பிரச்சனை மட்டும்தான். அவரும் திவ்யாக்காவும் ரொம்ப நல்லவங்க. யாருன்னே தெரியாத என்ன என் வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்த இவரு என் கழுத்துல தாலி கட்டினாரு. திவ்யாக்கா என்ன பத்தி எதுவுமே தெரியாம என்ன கூட பிறந்த பொறப்பு மாதிரி பாசம் காட்டி பாத்துக்கிறாங்க. இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னால எந்த கஷ்டமும் வரக்கூடாது, வரவும் விட மாட்டேன். திரு இப்ப நம்ம கிட்ட சொன்ன எதுவுமே காலையில ஞாபகத்துல இல்லாம கூட இருக்கலாம். திரு இப்படி பேசின விஷயம் நாம திரு கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் காட்டிக்க கூடாது. இந்த விஷயம் மட்டும் வீட்டுல தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமானா, இது அவர் வீடுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நான் இங்க இருந்து போயிடணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னன்னு தெரியல, என்ன போக விடாம ஏதோ ஒரு விஷயம் திரும்ப திரும்ப என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் இதுக்கு மேல நான் இங்க இருக்கவே மாட்டேன். மகா, அண்ணா, நான் சொன்னது அண்ணா, இத நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா திவ்யாக்காக்கும் அவருக்கும் இப்பதான் கல்யாண நிச்சயதார்த்தம் வேற நடக்க போகுது. இந்த நேரத்துல இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்னு. நான் எப்பவும் இப்போ நடந்த இந்த விஷயத்த யார்கிட்டயும் எந்த சூழ்நிலையிலயும் சொல்ல மாட்டேன். என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு. திரு போதையில சொன்னதுனால எனக்கு முழுசா புரியலைனாலும் அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை காப்பாத்த தாலி கட்டிட்டான் மட்டும் தெரியுது. திருவ நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
அவன் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. ரொம்ப இரக்க சுபாவம், ரொம்ப நல்லவன். யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி போய் நிப்பான். திரு எல்லாருக்கும் நல்லது மட்டும்தாம்மா செய்வான். அம்பிகா அம்மா அவனை அப்படிதான் வளர்த்திருக்காங்க. ஆனா வேற ஒரு பொண்ணுக்கு நல்லது பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு. அந்த விஷயம் பாவம் அவன் மனசுல இப்போ தீரா வலியை ஏற்படுத்தியிருக்கு. திரு இப்படி இருந்து இப்பதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். இதுல அந்த பொண்ணு ஏதாவது திரும்ப வந்துட்டாலோ இல்ல பிரச்சனை பண்ணிட்டாலோ அது திருவோட கல்யாணத்துல பெரிய சிக்கலை உருவாக்கிடும். அது மட்டும் நடந்துடக்கூடாது மகா. அண்ணன், உங்க பயம் எனக்கு தெரியுது. நான் சொல்றேன், கண்டிப்பா அவரோட வாழ்க்கையில அப்படி எதுவுமே நடக்காது. சீக்கிரத்துல திவ்யாக்காக்கும் அவருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அந்த பொண்ணால எந்த பிரச்சனையும் வராது, நம்புங்க. நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு. சாமி மாதிரி சொல்ற மகா. நானும் அப்படிதான் நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிரச்சனை இல்லாம இருந்த அவன் வாழ்க்கையில ஆண்டவன் ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது. மகா, நீயும் அவனுக்காக வேண்டிக்கோ மகா. சரிண்ண. அண்ணா, நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த குடும்பத்துல கவிதா அக்கா, தினேஷ் மாமா இவங்க 2 பேரும் கொஞ்சம் தப்பா இருந்தா கூட மத்தவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. பாட்டி சிடு சிடுன்னு பேசுவாங்க, அவ்வளவுதான். அம்பிகா அம்மா தங்கம். தாத்தாவும் காவேரி அக்காவும் ரொம்ப தன்மையானவங்க. திரு சொன்னதை வச்சு பார்த்தா அவன் பரிகாரம் பண்ண கோவிலுக்கு போயிருக்கான். அப்போ அவன் 2 நாள் வீட்டுக்கே வரல. அப்பதான் இந்த விஷயம் நடந்திருக்கணும். அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருப்பானோன்னு தோணுது. நான் இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்றதுக்காக வந்தேங்க. மத்தபடி எனக்கும் நீங்க சொல்ற விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா என்ன, அந்த பொண்ணை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. அந்த பொண்ணு எங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ. அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்கும் போல. திரு காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல. அதுவும் சென்னையில தான் எங்கேயோ இருக்கு போல. சரி மகா, நேரமாச்சு, நீ போய் படு. காலையில திரு உன்கிட்ட ஏதாவது கேட்டா கூட எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு. நானும் எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சா கூட அவன் மனசு இன்னும் கஷ்டப்படும்.